மேஷ ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். நினைத்ததை நடத்தி காட்டும் ஆற்றல் பெற்ற மேஷராசி அன்பர்களே, பூமிக்கும் சகோதரத்திற்கும் காவல்துறைக்கும் இராணுவத்திற்கும் ஆதிக்கம் பெற்ற செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் சிறந்த லட்சியவாதியாக இருப்பீர்கள். உங்களை ஒரு சிலர் சுயநலக்காரர், காரியவாதி என்று கூட விமர்சனம் செய்வார்கள். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே உங்கள் நோக்கமாக இருக்கும். அதற்குரிய எல்லா வகையான செயல்களிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரணம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் செயல் வேகம் மிகுந்தவர் என்பதால் அவருடைய ஆற்றல் உங்கள் செயல்களில் பிரகாசிக்கும். உங்கள் ராசிநாதன் அக்னிகாரகன் என்பதால் எந்த ஒரு காரியத்திலும் துணிச்சலாக இறங்குவீர்கள். பக்கத்துணை இல்லாமல் நீங்களே எந்த ஒன்றையும் சாதிக்க நினைப்பீர்கள். அதற்குரிய வேகமும் ஆற்றலும் உங்களிடம் இருக்கும். வெளி தோற்றத்திற்கு நீங்கள் கரடு முரடானவர் போல் தோன்றினாலும் உங்களை நெருங்கி வருபவர்களுக்கு உதவி செய்வதே உங்கள் நோக்கமாக இருக்கும். நினைத்ததை எண்ணுவதை செயலாக்க தூண்டும் கிரகம் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் என்பதால் எதையும் எதிர்பார்த்து காலம் வரட்டும் என்று காத்திருக்க மாட்டீர்கள். நினைத்ததை உடனே சாதித்து விட வேண்டும் என்று செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். உங்கள் செயலுக்கு யார் எதிரில் வந்தாலும் அவரை எப்படி வீழ்த்துவது என்பதை நீங்கள் நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பீர்கள். எதிரிகளை அழிக்கும் பேராற்றல் பெற்றவர்கள் உங்கள் ராசியினர் மட்டுமே. மனம் இலகி போனால் போகட்டும் பாவம் என்று நீங்கள் நினைத்து அமைதியானால் மட்டுமே எதிரிகளின் தலை தப்பும். அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்கவர் நீங்கள். மனித உடம்பின் தலைக்கும் முகத்திற்கும் மேஷமே காரணமாகிறது என்பதால் உங்களுக்கு சுய அறிவும் சொந்த மூளையும் முகத்தை கவர்ச்சிகரமாக வைத்து கொள்ளும் திறமையும் அதிகம் இருக்கும். உங்களால் புதிய புதிய சிந்தனைகளை வளர்த்து கொள்ள முடியும். அதன் மூலம் புதியனவற்றை உங்களால் தோற்றுவிக்கவும் முடியும். என்றாலும் சில நேரத்தில் ஆத்திரத்தாலும் படபடப்பாலும் உணர்ச்சி வேகத்தாலும் உங்கள் முயற்சிக்குரிய வெற்றிகளை உங்களால் எட்ட முடியாமல் போய்விடும். எனவே எந்த ஒரு முயற்சியிலும் திட்டமிட்டு ஈடுபட்டால் மட்டுமே உங்களால் வெற்றியை காண முடியும். நீங்கள் எந்த ஒரு செயலிலும் மேம்போக்காக ஈடுபட மாட்டீர்கள். அதன் கடைசி வரையில் சென்று உங்கள் முத்திரையை பதிப்பீர்கள். சவாலான விஷயங்களையும் சாதாரணமாக ஏற்று முடித்து காட்டும் வல்லமை பெற்றவர்கள் நீங்கள். பலர் இருக்கும் இடத்தில் நீங்களே முதன்மையாளராய் இருப்பீர்கள். எல்லோருக்கும் ஆதரவு காட்டி முன்னேற்றி விட நினைக்கும் உங்களை சிலரால் புரிந்து கொள்ள முடியாது. உங்களை ஒருவர் நம்பிவிட்டால் உங்களை கொண்டே எல்லா காரியங்களையும் வெற்றி கொள்ள முடியும். உங்களுக்கு முன்கோபம் அதிகம் என்பதால் பின் விளைவுகள் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எப்படிப்பட்டவரையும் எதிர்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். இதனால் உங்களுக்கு நட்பு வட்டம் குறுகியதாகவே இருக்கும். உங்களுக்கு வாழ்வில் ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும். அதை அடைவதற்கான வாய்ப்பையும் நீங்கள் இயல்பாகவே பெற்றிருப்பீர்கள். நீங்கள் ஈடுபடும் காரியத்தில் உடனே வெற்றியை பார்த்துவிட வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதில் வெற்றியை அடைய முடியாத நிலையில் அதை அப்படியே விட்டுவிட்டு வேறு முயற்சியில் ஈடுபட ஆரம்பிப்பீர்கள். உங்களிடம் உள்ள அவசரத்தன்மையே ஆகும். எந்த ஒரு செயலையும் யோசித்து நிதானித்து செய்வதற்கு முயலுங்கள். நிச்சயமாக உங்களால் அதில் வெற்றி காண முடியும். இளம் வயதில் காதல் உணர்வு நிரம்பியவர்களாக இருப்பீர்கள். காதலை பற்றி நீங்கள் கட்டும் கற்பனை கோட்டைகள் திருமணத்திற்கு ஏற்றதாக இருக்காது. எல்லாவற்றிலும் அவசரத்தனத்துடன் செயல்படும் நீங்கள் திருமண விஷயத்தில் மட்டும் அதுபோல் செயல்படக்கூடாது. வாழ்க்கை துணை என்பது வாழ்க்கை முழுவதும் நிலைத்து நிற்கக்கூடியது என்பதால் உணர்ச்சி வேகத்தாலோ தேவைகளாலோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலோ ஒரு முடிவிற்கு வராமல் ஆழ்ந்து யோசித்தே எந்த முடிவிற்கும் வர வேண்டும். இல்லையெனில் திருமண வாழ்க்கை உங்களை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கிவிடும். எனவே உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் அறிவுக்கு இடம் கொடுத்தால் மட்டுமே உங்கள் மன வாழ்க்கை மணக்கும். பொதுவாக உங்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது மிகவும் கடினம். சட்டென்று உணர்ச்சி வசப்படுதல், அதிகமாக எதிர்பார்த்தல், தான் விரும்பும் ஒன்றை வற்புறுத்தி அதிகமாக அடைய முயலுதல் என்ற போக்கு கொண்ட உங்களை திருப்திப்படுத்த முடிந்தவர்களால் மட்டுமே உங்களோடு சந்தோஷமாகவும் நிலையாகவும் குடும்பம் நடத்த முடியும். பொதுவாக குடும்ப வாழ்க்கையை பெரிதும் விரும்பும் நீங்கள் உங்கள் வீட்டில் வசதிகளும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அதிகம் உழைப்பீர்கள். என்றாலும் யாராலும் உங்களை கட்டி போட்டு வைக்க முடியாது. பிடித்தமில்லாத எந்த ஒரு பொறுப்பையும் உங்கள் மீது திணிக்கவும் முடியாது. பெரும்பாலும் உஷ்ணமான உடல் வாய்ந்தவர்களாகவே இருக்கும் உங்களுக்கு காய்ச்சல், ஜுரம், தலைவலி, தளர்ச்சி என்று அடிக்கடி தோன்றலாம். சிலருக்கு தூக்கம் இல்லாத நிலையும் இருக்கும்.
வேலையில் முழு மூச்சுடன் செயல்படும் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி, இரத்த சோகையும் ஏற்படும். அதனால் பிற்காலத்தில் மூட்டு வீக்கம், வாதம் என்று பாதிக்கப்படுவீர்கள். எனவே வீண் டென்ஷனை குறைத்து வாழ பழகுங்கள். பொதுவாக மேஷ ராசியினர் குழந்தை செல்வத்திற்கு குறைவில்லாதவர்கள் என்றாலும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகிவிடும். எந்த ஒன்றையும் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் பெற்ற உங்களுக்கு உங்கள் தகுதியின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை விட உங்கள் திறமையின் மூலம் கிடைக்கும் வருமானமே அதிகமாக இருக்கும். ஒரு துறையில் தகுதி கொண்டு ஒருவர் சாதிக்கும் சாதனையை விட அது பற்றி தெரிந்து கொண்டு நீங்கள் சாதிப்பது 100 மடங்காக இருக்கும். இவையெல்லாம் மேஷராசியில் பிறந்த உங்களின் பொது பலன்கள். மேஷ ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகமும் வேறுபட்டிருக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் அமைந்திருப்பது போல் அடுத்தவர் ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருப்பதில்லை. ஒருவருக்கு நட்பாக, ஆட்சியாக, உச்சமாக அமைந்திருக்கும் கிரகங்கள் அடுத்தவருக்கு நீச்சமாகவும் பகையாகவும் அமைந்திருக்கலாம். அதனால் பலன்களும் மாறுபடலாம். ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் கிரகங்கள் மாறும், தசாபுத்தி மாறும், அதனால் பலன்களும் மாறும். என்றாலும் குரு பெயர்ச்சி நிகழும் போது குரு பகவான் அமரும் இடம், அவர் பார்க்கும் இடங்களை வைத்து பலன்களில் மாறுதல் உண்டாகும் என்பதால் குரு பகவானால் நமக்கு உண்டாகக்கூடிய பொது பலன்களையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறோம். கடந்த 1 வருடமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான கன்னியில் இருந்த குரு பகவான் 2/9/2017 முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான துலாத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். கடந்த 1 வருடமாக 6ஆம் வீட்டில் இருந்து உடல் நலனில் பாதிப்பு, மனசோர்வு, குழப்பம், நிம்மதியின்மை, குடும்பத்தில் ஒருவர் மாறி ஒருவர் நோய்வாய்ப்படுதல், அதனால் மருத்துவ செலவு, செய்தொழில் முடக்கம், வருமான தடை, பகைவர்களின் தொல்லை, அத்தியாவசிய செலவுகளுக்காகவும் கடன் வாங்க வேண்டிய நிலை, வரம்புக்கு மீறிய செலவுகளால் மனநிலையில் சோர்வு, எதிலும் நாட்டமில்லாத நிலை, எங்கும் போட்டி எதிலும் போட்டி என்று பகைவர்களின் தொல்லை, உடன் இருந்தவர்களும் துரோகிகளாகி உங்கள் செயல்களை முடக்கி உங்களுக்கு எதிராக தொல்லை கொடுத்து வந்தனர். கணவன் மனைவிக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிம்மதியற்ற நிலையில் இருந்திருப்பீர்கள். உதவியன்றி எங்கு போனாலும் உங்களால் எதையும் அடைந்திருக்க முடியாது. புதிய நண்பர்களும் உங்களை வைத்து பயன்பெறுவதற்காக வந்தவர்களாகவே இருப்பார்கள். இவற்றால் நீச்சல் தெரியாதவன் கடலில் விழுந்து தத்தளிப்பது போல தத்தளித்து வந்த நீங்கள் கடைசியில் இறைவனை சரணடைந்திருப்பீர்கள். கோயில் கோயிலாக சென்று உங்கள் குறைகளை சொல்லி வணங்கி நன்மையை காண முயன்றிருப்பீர்கள். குறுக்கு வழியில் செல்லும் நிலை சிலருக்கு உண்டாகியிருக்கும். அதிலும் தோல்வியையே சந்தித்திருப்பீர்கள். பொதுவாக 6இல் குரு இருந்த 1 வருட காலமும் உங்கள் வாழ்வில் சோதனையான காலம் என்றே சொல்ல வேண்டும். சரி, 6இல் குரு வந்த காலத்தில் எங்கள் நிலை சோதனையாகவே இருந்தது. இப்போது 7இல் குரு சஞ்சரிக்கப் போகிறார். இக்காலமாவது எங்களுக்கு நன்மையாக இருக்குமா, எங்கள் நிலை மாறுமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. பொதுவாக 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் அவர் பார்க்கும் இடங்களுக்கு மட்டும் அல்லாமல் நின்ற இடத்திற்கும் சேர்ந்தே சுப பலனை வழங்குவார் என்பது ஜோதிட விதியாகும். 7ஆம் இடம் குரு பகவானின் சஞ்சாரத்திற்கு ஏற்ற இடமாகும். அங்கிருந்து அவர் உங்கள் ராசியையும் பார்க்கிறார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் இனி நன்மைகள் அதிகரிக்கும், தகுதியும் உயரும். பூமிக்கும் பொன் பொருள்களுக்கும் அதிபதியான குரு பகவான் ஒரு ஜாதகனுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அவன் நல்ல நெறிமுறைகளில் பற்றுதல் கொண்டு நேர்மையாக நடந்து புனிதனாவான். இல்லற வாழ்க்கையில் இன்பம் காண்பான். எல்லையற்ற விருப்பத்துடன் இருப்பான். உயர் தகுதியும் மதிப்புமிக்க பெண்களாலும் ஆதாயம் அடைவான். வாகன யோகம் அடைந்து யோகமுள்ள மனைவியை கொண்டவனாக மகிழ்ச்சியுடன் வாழ்வான் என்று புலிப்பாணியாரின் வாக்கே 7ஆம் இட குருவின் பெருமையை உணர்த்தும். சரி, நேற்று வரை இருந்த மோசமான நிலை இனி இருக்காது. தொழிலில் இருந்த முடக்கமும் வேலையில் இருந்த தடைகளும் அகல ஆரம்பிக்கும். வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிட்டும். சுய தொழில் செய்வோருக்கு முன்னேற்றம் உண்டாகும். நேற்று வரை பதுங்கிய புலியாய் வாழ்ந்த நீங்கள் இனி பாயும் புலியாக மாறப்போகிறீர்கள். உங்கள் பெருமையை ஊரே போற்றும். பணம் பல வழியிலும் வந்து சேரும். இக்காலத்தில் குரு பலம் கூடுவதால் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீடு, வாகனம், சொத்து வசதிகள் அவரவர்கள் ஜாதகத்தின் யோகத்தை பொறுத்து அதிகரிக்கும். உடல்நிலை சீராகும். 7ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்றமான பலன்களையே வழங்க உள்ள நேரத்தில் அங்கிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும் 3ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடங்கள் எல்லாம் சிறப்படைய போகிறது. ஆம், குரு பார்க்கும் இடங்கள் எல்லாம் நற்பலனை உங்களுக்கு வழங்கப் போகிறது.
முதலில் தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வையிடும் போது குரு பகவான் முதலில் உங்களை ராஜ நடை போட வைப்பார். நேற்று வரை உங்களை சர்வ சாதாரணமாக எண்ணியவர்கள் உங்கள் திறமையையும் பெருமையையும் உணர்வார்கள். தடைகளாக இருந்ததையெல்லாம் தாண்டி வெற்றி நடை போடுவீர்கள். உடலில் புதிய வலிமை குடிக்கொள்ளும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமண வயது வந்தும் திருமணம் நடைபெறாமல் தாமதப்பட்டு வந்தவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும். பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் சந்தோஷமும் நன்மையும் உண்டாகும். விளையாட்டாக ஆரம்பித்த காதல் கூட திருமணம் வரை செல்லும். தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய சகோதர தைரியஸ்தானத்தை பார்வையிடும் குரு பகவான் உங்கள் துணிச்சலை அதிகரிப்பார். எடுத்த காரியத்தில் வெற்றி என்ற நிலையை உண்டாக்குவார். தொழில் விருத்தியாகும். வேலையில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும். யோகத்துடன் போகமும் நிறையும். நண்பர்களால் ஆதாயம் கிட்டும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தென்படும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை நிறையும். அடுத்து தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் ஸ்தானத்தை பார்வையிடும் குரு பகவான் உங்கள் சிந்தனா சக்தியை அதிகரிப்பார். எந்த வழியில் நல்ல வழி என்று தெரிந்து கொண்டு அந்த வழியில் செல்ல வைப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருந்தவர்களின் கவலை தீர்ந்து வீட்டில் மழலை சத்தம் கேட்கும். மூதாதையர்களின் சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் வழக்கு முடிந்து சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். இறை வழிபாட்டில் மனம் செல்லும். நீதி போதனை பிரசங்கம் என்று மற்றவர்களுக்கு நல்ல வழியை காட்டுவீர்கள். இவை யாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் நற்பலன்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ற்கும் 12ஆம் இடத்திற்கும் உரியவர். உங்கள் ராசிநாதனுக்கு நட்பானவர் என்பதால் அவரால் உங்களுக்கு யோகமான பலன்களே உண்டாகும். ஆக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பொன்னான வாழ்க்கையை வாரி வழங்கும் என்றே சொல்லலாம்.